தேசிய மக்கள் சக்தி ஒரு பொது எதிரியாக நிறுத்தி தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய மனங்களை தங்கள் பக்கம் இழுத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. மதுபானங்கள் வழங்கி வாக்கெடுத்து விட்டோம் என்றெல்லாம் என்று சில அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கு அடிப்படை அறிவில்லை என்பதை அந்த விடயத்தினூடாக தெரிவித்திருக்கின்றார்கள். மக்கள் சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்கள். இன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு அனுர ஆட்சிக்கு வாக்களித்த மக்கள் உள்ளூராட்சி சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் அனுர அலை ஒரு அதிருப்தி அடைந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் தங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்குமாறு சொல்லி. தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில கட்சிகளோடு ஆட்சி அமைப்பது என்பதை எங்களுடைய தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் கட்சி அதை நன்கு பரிசீலனைக்கு உட்படுத்தித்தான் அந்த முடிவை எடுப்பார்கள். ஜனாதிபதி அவர்கள் கடந்த மாதம் அளவில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தால், நாங்கள் கல்வர்களின் கையில் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி. அரச நிர்வாகத்திலும் சரி அரசியலிலும் சரி இன்று தூய்மையான அரசியலை செய்கின்றவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி. எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல். இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இங்கு அமைச்சராக இருந்தவர்கள் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள்? இலங்கை தமிழரசு கட்சியில் இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா? சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி எனும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி. அனைவருக்கும் வணக்கம். அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு சபைகளிலும் எந்த கட்சி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது, யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், அதில் முதல்வர் பதவி தவிசாளர் பதவி யாருக்கு வழங்கப்பட இருக்கிறது, அதுக்குள் போட்டிகள், இவ்வாறான ஒரு நிலை காணப்படுகிறது. இது எல்லா மாவட்டத்திலும் இந்த நிலை இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் அம்பாறை மாவட்டத்தில் காரைதீவு கிளையின் இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு கிளையின் தலைவரும் முன்னாள் தவிசாளருமான ஜெயஸ்ரீல் அவர்களை அழைத்திருக்கிறோம். நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னெடுப்புகள் எவ்வாறு இருக்க போகிறது, யார் யாருக்கு என்ன பதவிகள் காத்திருக்கு, எந்த போன்ற விடயங்களை பேசுவதற்காக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். கடந்த தேர்தல்கள், அதாவது நாங்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தில் அந்த வாக்குகளை பெறுவதாக இருக்கட்டும், ஒரு ஆசனத்தை பெறுவதாக இருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இல்லையா? இவ்வாறான ஒரு நிலையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறதா? உங்களுக்கு இந்த வெற்றி திருப்திகரமான ஒரு வெற்றியாக இருக்கிறதா? வணக்கம். நிச்சயமாக இம்முறை உள்ளூராட்சி சபையினுடைய ஆசனம் வெற்றி தொடர்பாக எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 33,000 சொச்சம் வாக்குகளைத்தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே பெற்றிருந்தோம். அதன் அடிப்படையிலே அதைவிட கூடுதலான வாக்குகளை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக காரைதீவு பிரதேசத்திலே 7 வட்டாரங்கள் காணப்படுகின்றது. அதிலே 3 வட்டாரங்களும் இஸ்லாமிய சகோதரர்கள், 4 வட்டாரங்கள் தமிழர்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக 4வது முறையாகவும் இலங்கை தமிழரசு கட்சி 4 வட்டாரங்களையும் வெற்றி பெற்றிருக்கின்றது. 3 சபைகளிலே ஏனைய காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைத்திருந்தது. இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்குரிய வாய்ப்பு அதிகம் காணப்படுகின்றது. அதேபோன்று நாவிதம்பள்ளி பிரதேசத்திலே அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். அதே போன்று ஆலையடிவேம்பு, திருக்கோவில், பொத்திவில், சம்மாந்துறையிலும் பல ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். சில ஆசனங்கள் சில தமிழ் பிரதேசங்களிலே சுயேட்சை குழு கைப்பற்றியிருக்கின்றது. அது நாங்கள் பெரும்பான்மை சக்திகளிடம் தோற்றுவிடவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி சாராரை போன்று சுயேட்சை அணி என்கின்ற காரணத்தினால் தமிழரை ஆள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு தமிழர்களுக்கு தான் வாக்களித்திருக்கின்றார், ஏனையவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அது எது எப்படி இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து பல ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை அம்பாறையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சபை கைவசம் இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஒவ்வொரு சபைகளிலும் ஆட்சி அமைக்கும் இந்த விடயத்தில்
நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு அந்த ஆட்சி அமைப்பதற்குரிய அந்த உறுப்பினர்கள் பற்றாக்குறை இருக்கும் இடத்தில் அதில் வந்து மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் பெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சியும் அனைத்து வடக்கு கிழக்கில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் வேறு கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாட்டுக்கு வருவோம், அவர்களோடு இணைந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம், இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, அதாவது அந்த படகு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் தங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்குமாறு சொல்லி. இந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த நிலை அம்பாறை மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது? நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் கூடுதலான ஆசனத்தை பெற்ற சபைகளை எங்களுக்கு இணைய தமிழ் கட்சிகள், தமிழ் பேசி கட்சிகள் ஆதரவு தர வேண்டும். அதே போன்று நாங்கள் குறைவான ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏனைய கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதாக எங்களுடைய கட்சி தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் எங்களுக்கு ஆதரவு தருவதற்கு அவர்கள் தெரிவித்திருந்தாலும் அது தொடர்பாக எங்களுடைய கட்சி பரிசீலனைக்கு உட்படுத்தித்தான் சில விடயங்களை முன்னகர்த்துமே தவிர எங்களுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக நாங்கள் அதாவது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில கட்சிகளோடு ஆட்சி அமைப்பது என்பதை எங்களுடைய தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் கட்சி அதை நன்கு பரிசீலனைக்கு உட்படுத்தித்தான் அந்த முடிவை எடுப்பார்கள். எங்களுக்கு ஆதரவு தருவதற்கு யாரும் பெறலாம், ஆனால் அந்த ஆதரவை நாங்கள் பெறலாமா வேணாமா என்கின்ற சிந்தனையை எங்களுடைய மக்களினுடைய அபிலாசைக்கு ஏற்றவாறு தான் எங்களுடைய கட்சி அந்த செயல்பாட்டை முன்னெடுக்கும். இப்பொழுது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு விட இப்போ கடந்த பொது தேர்தலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாடு அனுரவோடுன்னு சொல்லி அந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள் தமிழர் பகுதி மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்த்து ஏனைய பகுதிகளில். அவ்வாறான ஒரு நிலையில் இப்பொழுது வடக்கு கிழக்கு முழுமையாக தமிழரசு கட்சியோடு இருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பெரும்பான்மையாக தமிழரசு கட்சியை வடக்கு கிழக்கில் ஆதரித்திருக்கிறார்கள். இப்போ இந்த நிலையை எவ்வாறு பார்க்கிறார்கள்னு சொன்னால் இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அவர்கள் வந்தவுடனே அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஆகவே தேசிய மக்கள் சக்தியை ஒரு பொது எதிரியாக நிறுத்தி தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய மனங்களை தங்கள் பக்கம் இழுத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலே இது ஒரு கேள்வி என்பது ஒரு பொறுப்பான கேள்வி. உண்மையிலே இதுக்கு நான் பதிலளிக்கத்தான் வேண்டும். அதாவது நாடு அனுரையோடு ஒரு அலையாக திரண்டிருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் இருந்தீர்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதாவது இந்த ஜனாதிபதி வரும்போது நாங்கள் தூய்மைப்படுத்த போகின்றோம், லஞ்ச ஊழலை ஒழிக்கப் போகின்றோம், தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்கப் போகின்றோம் என்ற விடயத்தை அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கும் பல தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அதே போன்று வடகிழக்கிலே கணிசமான வாக்குகளை அனுரவுக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் 3/2 பெரும்பான்மை வந்தால் ஒரு அரசாங்கம்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு நிறைவான ஒரு தீர்வை தரலாம் என்கின்ற எதிர்பார்ப்பை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, வடகிழக்கில் வாழ்கின்ற மக்களும் அதை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் அந்த தீர்வு திட்டத்தையும் வழங்கவில்லை. தமிழருக்கான ஒரு நல்ல விடயங்கள் எந்த ஒரு விடயங்களையும் அவர்கள் முன்னெடுத்ததாக அறியக்கூடியதாக இல்லை. அதன் அடிப்படையிலே அந்த அதிர்வுகள் அனைத்தும் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் இங்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது சொன்னார், நாடு அனுரையோடு இருக்கட்டும், எம்மூர் எம்மோடு இருக்கட்டும் என்கின்ற ஒரு வாசகம்தான் நாங்கள் உள்ளூராட்சி சபைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கான தலைப்பாக அது அமைந்திருந்தது. அதை எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாடு ஒரு பெரும்பான்மையை சேர்ந்த ஒருவர் தான் ஜனாதிபதி வர முடியும், அவர் ஆளட்டும். ஆனால் அவரோடு சேர்ந்து எங்களுக்கு தீர்வுகள், எங்களுடைய அரசியல் கைதிகள், அதே போன்று மீட்கப்படாத காணிகள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், இவ்வாறான விடயங்கள், எங்களுடைய அதிகார பயிர்வுகள் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக குறிப்பாக எங்களுடைய தமிழ் பிரதேசங்களிலே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள்
சென்றிருந்தார்கள். மட்டக்களப்பை தவிர்ந்து, அம்பாறையை தவிர்ந்து, திருகோணமலையை தவிர்ந்து, குறிப்பாக கிழக்கை தவிர்ந்து ஏனைய இடங்களிலே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்தார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று இந்த வடகிழக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த விடயம் உருப்படியான ஒரு விடயத்தை கூற முடியாது. அதே நேரம் தமிழரசு கட்சி ஒரு வசியம் வைக்கின்ற கட்சி அல்ல. தமிழ் மக்களுக்கான ஒரு குரலாக ஒலிக்கின்ற கட்சி தான் தமிழரசு கட்சி. அதாவது நாங்கள் பேசி மக்களை ஏமாற்றி வாக்கெடுத்து விட்டோம், அதாவது மதுபானங்கள் வழங்கி வாக்கெடுத்து விட்டோம் என்றெல்லாம் என்று சில அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கு அடிப்படை அறிவில்லை என்பதை அந்த விடயத்தினூடாக தெரிவித்திருக்கின்றார்கள். மக்கள் சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்கள். மக்கள் அதாவது ஒரு தேர்தலுக்கு வாக்களிக்கின்ற நேரம் எவரை நாங்கள் வாக்களிக்க வேண்டும், எவர்களை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற செயற்பாடோடு தான் மக்கள் வாக்களித்தார்கள். இன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு அனுர ஆட்சிக்கு வாக்களித்த மக்கள் உள்ளூராட்சி சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் அனுர அலை ஒரு அதிருப்தி அடைந்திருக்கின்றது. உள்ளூராட்சி சபையின் போது ஒரு அதிருப்தி அடைந்திருக்கின்றது. காரணம் ஆணையர உப்பு. அந்த உப்பு குறிப்பாக ரஜலுணு என்று மாற்றப்பட்டிருக்கின்றது. அதை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கின்ற போது ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார், உங்களுக்கு உப்பு வேணுமா, உப்பினுடைய பேர் வேணுமா, உப்பின் சுவை வேணுமா என்று. அவ்வாறு ஒரு அமைச்சர் அந்த 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 ஆணையர உப்பினுடைய தமிழருடைய அடையாளத்துக்கு ஒரு மறுப்பு அவருடைய பதில் என்பது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகும். அது இன்று உப்பினுடைய விலை, தேங்காயினுடைய விலை, ஜனாதிபதியாக அவர் வரும்போது தேங்காயினுடைய விலை என்ன, உப்பினுடைய விலை என்ன என்று பார்த்தால் மக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு சவாலான ஒரு நிலை தோன்றியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மக்கள் சிந்தித்து 377 ஆசனங்களை வடகிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சி வென்றிருக்கின்றது என்றால் இது பாமரவே ஒரு பாரதூரமான வெற்றி. இது ஒரு சாதாரணமான சாமானியமான வெற்றி அல்ல. இது உண்மையிலே தமிழ் மக்களை ஆள வேண்டும். அதாவது இந்த நாட்டிலே ஒரு இனப்படுகொலை நடந்தது, இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கப்பெற வேண்டும். இந்த மக்கள் கடந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்தை ஆதரித்து எங்களுக்கு முழுமையான இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்தவர்களே இன்று எம்மோடு இருக்கட்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு மாறுவதற்கு காரணம் தமிழரசு கட்சியினுடைய தூய்மையான பிரச்சாரம். அந்த தூய்மையான பிரச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ நாங்கள் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும், நாங்கள் அடுத்த பாராளுமன்றம் கேட்டு அப்படி சொல்லவில்லை. அதாவது நாடு அனுரவோடு இருக்கட்டும், எம்மூரங்களோடு இருக்கட்டும் என்கின்ற சிந்தனை என்றால் நாட்டை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், அதிலே மாற்றுக்கிறது எங்கள பிரதேசத்திலே எங்களை ஆட்சி செய்ய விடுங்கள் என்றுதான் நாங்கள் அந்த மக்களுக்கு தெளிவாக கூறுகிறோம். அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் குறிப்பாக நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. நிச்சயமாக அதிகூடிய ஆசனங்களை பெற்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்பாடுகளையும் நாங்களுடைய கட்சி மிகவும் தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் கடந்த மாதம் அளவில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தால், நாங்கள் கல்வர்களின் கையில் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி. அதாவது அவர் கல்வர் என்று அவர்களுடைய பார்வையில் அவர்கள் பார்ப்பது தங்களுடைய கட்சியை விடுத்து ஏனையவர்கள் ஊழல்வாதிகள் என்று சொல்லி. இப்பொழுது நாடு அனுரவோடு இருந்தாலும் சபைகள் அனைத்தும் வடக்கு கிழக்கு தமிழரசோடு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த நிதியை பெற்றுக்கொள்வதில் ஒரு சவாலான நிலை இருக்கும் என்று சொல்லி மக்களிடையே ஒரு கருத்து இருக்கிறது. இது நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது ஜனாதிபதி அவர்களுடைய நடவடிக்கைகளையும் அவர்களுடைய பொய் பிரச்சாரங்களையும் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஜனாதிபதி தொடர்ச்சியாக பொய் கூறுகின்றார். அதாவது லஞ்சம் கொடுக்காமல் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளரினால் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது எங்களுடைய ஆட்சி வந்தால் மாத்திரம்தான் நிதியை வழங்குவோம், ஏனையவர்கள் கள்ளர்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு ஜனாதிபதி சொல்லுகின்றார் என்றால் உண்மையிலே அதை எந்த தமிழ் மகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் இன்று இந்த அரச நிர்வாகம்
அரச நிர்வாகத்திலும் சரி அரசியலிலும் சரி இன்று தூய்மையான அரசியலை செய்கின்றவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி. எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல். இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இங்கு அமைச்சராக இருந்தவர்கள் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள்? இது ஆறு ஆட்சி காலத்தில் இருந்தார்கள் அமைச்சர்களாக. இன்றும் எத்தனை பேர் ஜெயிலில் நிதி மோசடியில் இருக்கிறார்கள்? இலங்கை தமிழரசு கட்சியிலே இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது நிதி மோசடி இவர்களிடம் இருக்குது என்று சொல்லி வழக்குகள் தான் போய்கொண்டிருக்கிறதா? இல்லை. இன்று பாருங்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சாணக்கியன் அவர்கள் இங்கு ஒரு மைதானம் போட்டிருக்கின்றார். அந்த மைதானத்துக்கு ஜனாதிபதி காசை கையில் கொடுத்த உடனே இங்கே கொண்டு கிரவுண்டில் போடுற மாதிரி தான் அடிமுட்டாள்கள் சில வீடியோக்கள் கிளிப்புகளையும் வடிவேல் கிணத்தை காணல் என்று தேடுற மாதிரியும் இருக்குது. உண்மையிலே அடிப்படை அறிவு வேணும். இது மாவட்ட அரசாங்க அதிபருடைய கவனத்துக்கு அந்த நிதி வந்து அதுக்கு பிற்பாடு பிரதேச செயலகத்துக்கு வந்து அந்த பிரதேச செயலகத்தில் இருக்கிற அரசு உத்தியோகத்தர்களால் அந்த பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பிற்பாடு தானே அந்த நிதி செலவழிக்கப்படும். அந்த நிதியை சாணக்கியன் அவர்கள் எடுத்து விட்டார்கள் என்று சில அரசியல் கட்சிகள் இங்கு குவித்திருக்கின்றது. அப்போ அதாவது பொய் சொல்றாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அந்த ஒருவருக்கு குற்றம் சாட்டுவது கூட பாரண்டு தெரியாத அளவில் இங்கே குற்றம் சாட்டுறார்கள். அதே பாணியில தான் இந்த ஜனாதிபதி அவர்களும் இந்த விடயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். மற்றாக்கள் எல்லாம் கல்வர்கள், நாங்கள் எங்கட ஆட்சி வந்ததான். இது மஹிந்த ராஜபக்ச காலப்பகுதியிலிருந்து, கோட்டாபய ராஜபக்ஷ காலப்பகுதியிலிருந்து, மைத்திரிபால சிறிசேன காலப்பகுதியிலிருந்து, சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியிலிருந்து, குறிப்பாக வடகிழக்கில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையினுடைய வாகனங்களை பாருங்க, கிரந்த வாகனம். அதே நேரத்தில் ஏனைய இனங்களுடைய சபையில் இருக்கிற வாகனத்தை பாருங்க, அமைச்சர்களுடைய வாகனத்தை போன்று இருக்கும். ஆகையால் இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி சபைகள் தமிழர்கள் ஆளுகின்ற சபைக்கு அரசாங்கத்தினால் பல நிதிகள் வழங்கப்படவில்லை. அது உண்மையிலே திட்ட தெளிவான ஒரு விடயம். ஏனென்றால் நான் உள்ளூராட்சி சபை தவிசாளராக எனக்கு ஒரு பழைய வாகனம் இருந்து எல்லாரும் புதுசில் வருவாங்க. தள்ளித்தான் அந்த வாகனத்தில் நாங்கள் திருவண்ணாமலை கூட்டங்களுக்கு கலந்து கொள்வது வழமை. அதுக்கு பிற்பாடு நான் ஒரு கிஸ்புல்லா அவர்களுடைய கௌரவ பற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுநராக இருந்தவர் அங்கே அந்த பிரச்சனை ஒன்று எடுத்தால் நாங்கள் உள்ளூராட்சி ஆணையாளர் பாவித்த வாகனத்தை இந்த காரதி பிரதேச சபைக்கு தந்தேன். ஏனைய வாகனம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மண்முனை, எரிவில், மற்றது கழுதாவளை, அங்கே நாவிதம்பள்ளி, திருக்கோவில், ஆலேடிபம் சபைகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பழைய வாகனத்தில் இணைக்கி பாவிக்க வேண்டிய ஏனைய சபைகளினுடைய வாகனத்தை பாருங்கள், ஒரு சிலவும் இல்லை, புது வாகனம். அப்போ அதில் இருந்து விளங்கி கொள்ளணும். அதாவது தமிழர்களை இந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்து வந்தது. அதே போல் நான் 5 வருஷ ஆட்சி காலம் இருக்கிற நேரம் எங்களோட சபைக்கு பெரிய அளவில் நிதி வர இல்லை. ஆனால் நாங்கள் வேர்ல்ட் பேங்க் அதாவது ஏனைய நிறுவனங்களினூடாகத்தான் எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் பல விருத்திகளை செஞ்சுருக்கிறோம், நிறைய விருத்திகளை செஞ்சுருக்கிறோம். அப்படி உதாரணத்துக்கு சொல்ல போகிற இந்த கம்ப்யூட்டர் லொரி என்று சொல்லி இந்த திண்மக்கழிவு அகற்றுறது, கடந்த காலங்களில் உள்ளூராட்சி அமைச்சராக பிரதி அமைச்சராக இருந்த கரிசவர்கள், அதில் நான் நினைக்கிறேன் கார்த்திக்கு மட்டும்தான் தமிழருக்கு ஒரு லொரி கிடைச்சது, மற்ற சபை எல்லாத்துக்குமே கிடைச்சது. ஆனால் நாங்களும் கணக்கு ஏன் தமிழர்களை புறக்கணிக்கலான்னு ஒரு வாதிட்டு தான் நாங்கள் அந்த லொரியை கொண்டு வந்துடும். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அனுர் அரசாங்கம் மட்டும் இல்லை, ஏனைய அரசாங்கம் எடுத்த முன்னெடுப்புகளை தான் அனுர் அரசாங்கமும் எடுக்குது. அதைத்தான் அவர் சொன்னவர், எங்களோட கட்சி வந்தால் மட்டும்தான் அந்த அபிவிருத்தி செய்வோம். அதையும் சிலர் கேட்டு ஒரு சில வாக்களித்து எடுத்து இன்றைக்கு உறுப்பினர் ஆகிட்டாங்க. உறுப்பினர் ஆகிட்டு நாங்கள் ஏன் இப்படியான ஒரு விடயத்தை செய்தோம் என்று பலர் முடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்வது போன்று தமிழரசு கட்சி ஒரு தூய்மையான அரசியலை செய்து நீங்கள் மக்களுக்கு பல அபிவிருத்திகளை செய்து கொடுத்திருந்தாலும் கூட அந்த தமிழ் பிரதேச செயலகம் என்ற அந்த விடயம் இன்னும் அந்த அம்பாறை மாவட்டத்தில் ஒரு கருப்பு புள்ளியாகத்தானே இருக்கிறது. அதற்கு ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பது ஒரு பிரச்சனையாகத்தானே இருக்கிறது. உண்மையிலே கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் கல்முனைக்கு வரும்போது ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார், தான் வெற்றி பெற்றால் அந்த சபையை தரமுயர்த்தி தருவதாக. அந்த சபை என்பது ஏலவே நடைமுறையில் இருக்கின்றது. அந்த நடைமுறையை அதாவது அது ஒரு பிரதேச செயலகமாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கான தரங்களையும் அதற்கான ஆளணியையும் இன்னொரு இனம் சார்ந்த அரசியல்வாதி ஒருவர், குறிப்பாக சொல்ல போனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கரிஸ் அவர்கள் 29,000 மக்கள் வாழ்கின்ற இடத்திலே
39,000 மன்னிக்கணும் 39,000 தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். 29 கிராம சேவை பிரிவில் இருக்கின்ற ஒரு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தாமல் அதை தடுத்து ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அதிலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோட்டாபய ராஜபக்சேக்கு வாக்களித்தார்கள், குறிப்பிட்டவர்கள் இதை தரம் உயர்த்தி தருவார்கள் என்று. அதே போன்று கடந்த நல்லாட்சி காலத்திலே எங்களுடைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே, அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள், அதே போன்று எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் மனோகணசன் அவர்கள் எல்லாருமே பேசியிருந்தார்கள். பேசிய அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு அடையாள அட்டை பெற வேணுமாக இருந்தால் இன்றைக்கு போய் சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினரை வீட்டை போய் பெற இயலாது. அது ஆள்பதிவு திணைக்களத்தில் போய் தான் அடையாள அட்டையை நாங்கள் கிராம சேவரோடாக பெற வேணும். அதே போன்று கடவுச்சீட்டு பெற வேணும் என்றால் கடவுச்சீட்டு பெறுவதற்கு வத்திரமுல்லையில் இருக்கின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும். ஏற்றுக்கொள்றீங்கனே? இந்த பிரதேச செயலகம் நடைமுறையில் இருக்கிறத தரம் உயர்த்துறது தமிழரசு கட்சி அரசாங்கமா? தமிழரசு கட்சி தரம் உயர்த்த முடியுமா? இதை வச்சு சிலர் அரசியல் செய்கிறாங்க. தமிழரசு கட்சி தரம் உயர்த்தலாம்னு சொன்னால் நாளைக்கு போய் நானும் அதை செய்து கொடுக்கலாம். எங்களோட கட்சி பூரணமாக ஏற்றுக்கொள்ளும் தரம் உயர்த்துறதுக்கு எவருமே இன்றைக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. தரம் உயர்த்தலாம். ஆனால் தரம் உயர்த்த வேண்டியது அரசாங்கமா தமிழரசு கட்சியா? தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் பல தடவைகள் இது சம்பந்தமாக பேசினார். பேசிய நேரம் உங்களுக்கு தெரிய மாட்டாங்களா, இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது இந்த அமைச்சர் ஓடுற நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பேசி கூட இன்றைக்கு அந்த தீர்வு உண்டு. அப்போ தரம் உயர்த்த வேண்டியது அமைச்சரவையும் அரசாங்கமுமா இலங்கை தமிழரசு கட்சியா? நான் உங்கள்கிட்ட மாறி கேட்குறேன். ஆகையால் முட்டாள்தனமான சிலருடைய அரசியல் அஜெண்டாவில் சிலர் ஏமாந்திருக்கிறார்கள். இதான் உண்மை. தரம் உயர்த்த வேண்டியதும் அதுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை நியமிக்க வேண்டியது அரசாங்கமும் அரசாங்க அதிபரும். அப்போ அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கை பெற வேண்டும் என்றதுக்காக கல்முனை வாழ் தமிழ் மக்களை அடிமைப்படுத்தியது தான் தொடர்ச்சியாக வந்த அரசாங்கம். ஆகையால் 3/2 பெரும்பான்மை இருக்கின்ற இந்த அரசாங்கம் தமிழருக்கு தீர்வு அந்தந்த விடயங்கள் கூட செய்யாவிட்டாலும் ஒரு குறம் இருக்கட்டும். இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு இந்த தரமையத்துகின்ற நடவடிக்கைகளை இப்போது எடுக்க முடியும் தானே? தடுப்பதற்கு கூட அந்த தடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. இப்போது இன நல்லிணக்கத்தோடு, அதாவது பிரதேசவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அவ்வாறு இருக்கும்போது ஏன் இந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த முடியாது? அதற்கு தமிழரசு கட்சி தடையாக இருக்கின்றதா அல்லது எந்த கட்சி தடையாக இருக்கின்றன அவர்கள் வெளிப்படையாக கூறுகிறால் நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகையால் இந்த கருத்த புள்ளியாக இருக்கின்ற இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய தமிழ் மக்கள் மிகவும் அடிமைப்படுத்தி இன்னொரு இனத்தினால் அங்கே இருக்கக்கூடிய அரச காணிகளை அபகரிப்பதற்கும் சில அதிகாரங்களை பறிப்பதற்கும் தொடர்ச்சியாக இரு இனங்களையும் முரண்படுகின்ற ஒரு செயல்பாடு. உங்களுக்கு தெரிந்த ஊர் 2 பட்ட கூத்தாடி கொண்டாட்டம் என்ற அடிப்படையில் தான் கல்முனை வாழ் தமிழ் மக்களை ஒரு 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 அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கின்ற ஒரு செயல்பாட்டை அரசாங்கம் தான் செய்து வருது. நான் எந்த விதமான ஐயமில்லாமல் சொல்லுவேன். எவர் தடுத்தாலும் தடுப்பதற்கு காரணம் என்ன? அங்கு பல வருட காலமாக அமைச்சரவையிலே அந்த பத்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இயங்கி நடைமுறையில் வருகின்ற ஒரு பிரதேச செயலகம். அந்த அடிப்படையிலே அந்த பிரதேச செயலகத்தை சுயாதீனமாக இயங்க செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு அதாவது பிளப்பில்லை என்பதைத்தான் நான் உண்மையிலே அப்படி ஒன்றை செய்திருந்தால் கூட இந்த பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் வாக்களித்த அதாவது திசை காட்டிக்கு வாக்களித்தவர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கும் அல்லது இந்த அரசாங்கம் உங்களுக்கு இதை செய்து தந்திருக்கின்றது என்ற ஒரு நன்மதிப்பையும் பெற்றிருப்பார்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியாது, கடவுச்சீட்டுக்கு போன உடனே பொட்டு வைக்க இயலாது. அந்த பொட்டை அழிச்சிட்டு தான் உங்களுக்கு தெரியும் பொட்டு மாங்கல்யம் என்றால் தமிழர்களுக்கு என்னண்டு. அப்போ அந்த பொட்டை அழிச்சு போட்டு போய்தான் கடவுச்சீட்டு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் என்று இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குறனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்களுடைய உயிர்நீத்த உறவுகளுக்கு அந்த விடயங்களை செய்கின்ற நேரம் பல அச்சுறுத்தலும் பல தடைகளையும் அந்த போலீசாரங்களுக்கு தெரிவித்தார்கள். நாங்கள் விடயத்தை சொன்னோம், நாங்கள் போருக்கு போகவில்லை, நாங்கள் யாரையும் துன்புறுத்தலை, எங்களுடைய மக்களை உயிர்நீத்த உறவுகளுக்கு ஈர்ச்சுடை ஏற்றி இந்த அவங்க அன்றைக்கு கொத்தும் குறைவுமாக காயங்களோடு நின்று கஞ்சி வாங்குறாங்க சிரட்டையில். அந்த ஞாபகத்தையும் அந்த அடையாளத்தையும்
மென்ஷன் பண்ணி நாங்கள் இதை செஞ்சு கொண்டு வரோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படியான ஒரு இதை செய்ய அரசாங்கம் அதை சொல்லுது, போலீஸார் இதை செய்கிறீங்க அப்படின்ற விடயம் கொண்டு, அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடலைன்ற மாதிரி மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் தூவானத்தில் நனைஞ்சால் தடுமல் காய்ச்சல் வரும் என்று சொல்லுவாங்க. அதே போன்று தான் இந்த அரசாங்கம் மிக கடுமையான முறையில் தமிழ் மக்களை வஞ்சிக்குதுன்றது தான் இந்த உள்ளூராட்சி சபையில் எங்கட கட்சி ஆட்சி அமைச்சா மட்டும் நிதி தருவோம், இல்லாட்டி தரமாட்டோம் என்றது ஒரு 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 விதமான அதாவது எங்கட மக்களுடைய வாக்கு பெறுவதற்கு இறுதியான யுத்தி தான் அது. மற்ற நான் இந்த இடத்துல கேட்குறவங்களுக்கு, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வார நேரமும் இந்த பாராளுமன்ற தேர்தல் வார நேரம் இந்த ஜனாதிபதியுடைய வருகை எப்படி இருக்கு வடகிழக்கில், ஆனால் ஏனைய காலங்களிலுடைய அவற்றை வருகை இருக்குதா? இல்லை. அப்போ இதை வச்சு பார்த்தால் வாக்கு சேகரிப்பதற்கு தான் தமிழர்களை பயன்படுத்துகிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய அவர்களினால் இழந்து நிற்கின்ற நிலங்களையும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் இந்த தமிழ் மக்கள் சுயாதீனமாக வாழக்கூடிய அதிகாரங்களையும் வழங்குவதற்கு ஒருபோதும் இந்த சிங்கள தலைமைகள் ஏன் விரும்புகின்றார்கள் இல்லை என்பதுதான் உண்மையிலே நாங்கள் அதாவது நிறைய தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பியிருந்தார்கள். ஆனால் கடைசியில் எல்லா அரச தலைவர்களும் விட படுமோசமான ஒரு செயலை செய்தவராகத்தான் இப்போது பார்க்கின்றார்கள். இந்த தமிழர் வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையில், இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகளை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து வந்த பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு, குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் மற்ற சாணக்கியன் அவர்கள் மீது அவர்கள் கட்சியில் வந்து உலக குழப்பங்களை விளைவிக்கிறார்கள், கட்சியை பிரிக்கிறார்கள் என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே நேரத்தில் கிழக்கை பொறுத்தவரையில், குறிப்பாக மட்டக்களப்பை பொறுத்தவரையில் சாணக்கியன் அவர்கள் அந்த இலங்கை தமிழரசு கட்சியை தனியாக கொண்டு வந்து அதை ஒரு வலுவாக கட்டமைத்து கொண்டு இருக்கிறார். அதை யாரும் கடந்த காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி அந்த வைத்திருக்க முடியாத ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இதற்குள் தன்னைக்குள் அவர் அதை வைத்திருக்கிறார். இப்போ இந்த விடயத்தை அதை வந்து சாணக்கியன் அவர்களது ஆளுமை என்று ஒரு சிலர் பார்க்கிறார்கள். இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய சாணக்கியனுடைய ஆளுமை என்பது மக்கள் கூறுவது அதுதான் சரியான விடயம். குறிப்பாக இன்று உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களுடைய மனதை வென்றிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அது கௌரவ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தான், அதுக்கு மிகையாகாது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் 65,000 அன்னளவான வாக்குகளை முறை பெற்றிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாக்கிலே 65,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருந்தார். அதே நேரம் பாருங்கள், ஏனைய கட்சிகள் எங்களோடு கடந்த காலங்களிலே இயங்கி அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் கடந்த 2020 பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய ஆசனத்தை இழந்திருந்தோம். டெலோ பிளட் எல்லாரும் சேர்ந்திருந்து. ஆனால் இம்முறை தனித்து போட்டியிட்டு எங்களுடைய ஆசனத்தை நாங்கள் கைப்பற்றியிருந்தோம் இலங்கை தமிழரசு கட்சி. அதன் அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பிலும் கூட இலங்கை தமிழரசு கட்சிக்கு 2 ஆசனங்களும் ஏனைய கட்சிகளுக்குத்தான் மற்ற ஆசனங்களும் நாங்கள் கூட்டாக இருக்கிற நேரம் இருந்தது. எங்களுடைய கூட்டாக இருக்கின்ற நேரம் அவங்கள் ஆசனத்தை பெறுவது என்பது இயல்பானது, அதாவது அதை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் அன்று தலைவர் நீங்கள் அனைவரும் ஒருமித்து பயணித்திருந்தால் எங்களுடைய ஆசனங்களை கூட எடுக்கலாம், நாங்கள் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் என்று. ஆனால் அதையும் மீறி சில ஏனைய கட்சிக்காரர்கள், அதாவது விதண்டாவாதமும் தாங்கள் தமிழரசு கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களாக மாறி வந்த வரலாறுகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை வந்திருந்தது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி 10 பாராளுமன்ற உறுப்பினர்களே நாங்கள் முதல்ல விட இப்போது எங்களுக்கு உரிய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியால் கூடுதலாக தான் எடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே குறிப்பாக இந்த ஏனைய கட்சிகள் சாட்டுகின்ற குற்றத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இவர்கள் எங்களுடைய முதுகின் மீது சவாரி செய்து ஆசனங்களிலே அதிகாரத்திலே இருந்துவிட்டு இன்று அந்த இடத்தை அவர்களை நாங்கள் நினைத்து போகின்ற இடம் அவங்க எங்களுடைய இணக்குப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் பல தொந்தரவுகளையும் நாங்கள் எடுக்கின்ற பேச்சுவார்த்தைகளிலே முட்டுக்கட்டையை போட்டுவிட்டு பிரிந்து அவர்களாக தனியே பிரிந்து சென்று விட்டு பிரிந்து போய் தாங்கள் வெல்ல முடியாது என்கின்ற ஒரு பதிலை மக்கள் சொல்லியிருக்கின்றது. நீங்கள் பிரிந்து வந்தால்
வீட்டு தலைவர் காட்டிய அந்த வீட்டு சின்னத்தை விட்டு நீங்கள் வந்தால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்க முடியாது என்கின்ற செய்தியை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இப்போது நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் பலருக்கு மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தெரியும் அந்த சில ஆட்சிகள் அமைப்பதற்குரிய சபைகள் எதுவும் இல்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியோடு அவர்கள் பயணிக்கின்ற நேரம் 2-3 சபைகள் 5-10 சபைகள் எல்லாம் அவர்களுடைய கைக்குள்ளே வந்த வரலாறுகள் இருக்கின்றது. ஆகையால் எது எப்படி இருந்தாலும் இப்போதைய நிலைப்பாட்டின் அடிப்படையிலே மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஏனைய கட்சிகளுக்கும் ஒரு சில ஆசனங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகையால் தமிழ் கட்சிகள் இணைந்து போக வேண்டும் என்பதிலே எங்களுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் மிகவும் நிதானமாக இருக்கின்றார். அனைவரையும் இணைத்து நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே இருக்கின்றார். ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது சாணக்கியன் அதே போன்று சுமந்திரன் அவர்கள் கட்சியிலே குழப்பம் விளைவிக்கின்ற என்று சொல்லுகின்றவர்கள் எந்த இடத்திலே நிற்கின்றார்கள்? அவர்கள் எந்த ஆசனத்தை பெற்றிருக்கின்றார்கள்? எந்த பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள்? எந்த இடத்திலே தெளிவான விடயங்களை செய்தார்கள்? எந்த இடத்திலே வேட்பாளர்களை நிறுத்தினார்கள்? ஆகையால் இவர்கள் குற்றம் சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் மீது சொல்லிக் கொண்டிருப்பது தான் வளமை. ஆனால் இம்முறை வடகிழக்கு பூராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மண்ணை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வடகிழக்கு பூராக சென்று, அதே போன்று கௌரவ எங்களுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை என்று பல பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் மக்களுக்கு நல்ல தெளிவுகளை சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கம் இவ்வாறு தான் எங்களுடைய மூலச்செலவுகளை செய்து எங்களுடைய மக்கள் அளிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த வடகிழக்கிலே ஒரு பிரச்சனையும் இல்லை என்றவர்கள் மாத்திரம் வாக்களிங்க, சமத்துவத்தோடு வாழ முடியும் என்கின்ற ஒரு வாக்கு. பிரச்சனை இருக்கின்றது, அவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை என்கின்றவர்கள் நிச்சயமாக இலங்கை தமிழரசுக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழர் பிரதேசங்களை தமிழரை ஆள வேண்டும் என்கின்ற சிந்தனையாளர்களும் தமிழ் மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் இப்போதுதான் கடுமோசமாக எங்களுடைய செயலாளர் அவர்கள் ஜனாதிபதி எங்களை மிரட்டுகின்றார் என்கின்ற துணியிலே இன்று கூட சில அறிக்கைகளை விட்டிருக்கின்றார். அதை பார்த்து கொண்டு சிலர் குறை கூறிக்கொண்டு தங்களுக்கு அதை இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக சாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நாங்கள் பிரிந்து செல்வதின் காரணமாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றது. அதே நேரம் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பங்களுக்கு இருக்கின்றது. அதைத்தான் அன்று தலைவர், நீங்கள் ஒற்றுமையாக பயணியுங்கள், விட்டுக் கொடுப்போடு பயணியுங்கள், அதாவது நீங்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்பதை நீங்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், மக்களுக்கான தார்மீகமான பொறுப்பு இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த இன விடுதலைக்காக, நில விடுதலைக்காக நீங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் அன்றைய சிந்தனையாக இருந்தது. ஆனால் அந்த வீட்டு சின்னத்துக்கு இருந்து வென்றுவிட்டு வேறு திசையில் நின்று அந்த வீட்டுக்கு கல்லறிந்தவர்கள் தான் கடந்த காலங்களிலே இருந்தவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து கல்லறிந்து உடைத்துவிட்டு இன்று திரும்பவும் இந்த வீட்டுக்குள் வருவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். அது நான் பிழையார முடிவில்லை. ஆனால் கடந்த காலங்கள் போன்று விதண்டாவாதங்களை மறந்து இந்த கட்சிக்குள் வர வேண்டும். வந்தால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வீட்டு சின்னம் என்று சொல்லி நீங்கள் சொல்லும்போது இதில் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது இப்போ இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி என்ற பெயரோ அல்லது தமிழரசு கட்சியில் இருக்கும் தலைவர்கள் மீதோ மக்கள் நம்பிக்கையும் அவர்கள் மீது அவர்களை ஆதரித்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா, அல்லது அந்த வீட்டு சின்னம் என்ற மக்களுடைய உணர்வோடு பிணைந்த அந்த சின்னம் இருக்கிறது இல்லையா, அதை வைத்து வாக்குகளை பெறுகிறார்களா தமிழரசு கட்சி? இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுக்கான கட்சியாகும். தந்தை செல்வா அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு முன்னெடுப்பிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாகும். அதே நேரம் அது தமிழர் விடுதலை கூட்டணியாக, தமிழரசு கட்சியாக பரிணாமம் செய்திருக்கின்றது. உதயசூரியனாக இருந்து அதற்கு பிற்பாடு வீட்டு சின்னமாக மாறியிருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள்தான் இந்த வீட்டு சின்னத்தையும் ஏனைய கட்சிகள் அனைத்தையும் இணைத்து இந்த வீட்டு சின்னமாக தமிழர்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள். அது அரசியல் ரீதியாக உணர்வுபூர்வமாகவும் தமிழர்களுடைய அடையாளமாகவும் அந்த வீட்டு சின்னம் இருக்கின்றது. ஆனால் அந்த வீட்டு சின்னத்தில் இருக்கின்ற உணர்வுகளையும் தமிழர்களுடைய நன்மதிப்பையும்
கெடுப்பதற்காக பிரித்தாளும் தந்திரோபாயத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக இந்த வீட்டு சின்னத்தையும் இலங்கை தமிழரசு கட்சியையும் ஒழிக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் அரசாங்கத்தினாலும் ஏனைய அரசாங்கத்தினுடைய அடிவரணிகளாக இருந்த ஒட்டுக்குழுக்களினாலும் பல முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் ஒருபோதும் அந்த வீட்டு சின்னத்தை தமிழர்களுடைய மனதில் இருந்து அகற்ற முடியாது. அதே போன்று அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கிறது. குறிப்பாக திருக்கோயில் பிரதேசத்தில் சுயேட்சையாக ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ அந்த பிரதேசத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஆசனத்தை இழந்திருக்கிறது, மக்கள் வாக்களிக்கவில்லை என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? குறிப்பாக சுயேட்சை அணி ஒன்று அங்கு போட்டியிட்டு இருந்தது. அதே போல இலங்கை தமிழரசு கட்சியும் போட்டியிட்டு இருந்தது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் 8க்கு 6 என்கின்ற ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். அன்னளவாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் குறிப்பிட்ட ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சியும் பெற்றிருக்கின்றது. குறிப்பிட்ட ஆசனங்களை சுயேட்சை அணி வண்டில் சின்னம் பெற்றிருக்கின்றது. அது எவ்வாறு இருக்கின்றது என்றால், அங்கு உள்ளூராட்சி அதிகார சபை என்பது அங்கு தனி தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். அதன் அடிப்படையிலே அந்த சுயாதீனமான வாக்குகளை வழங்கியிருக்கின்றார் சுயேட்சைக்குத்தான். பெரும்பான்மை கட்சிகளுக்கு அங்கு வாக்கு வழங்கப்படவில்லை. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது, சுயேட்சை குழுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி பார்த்தாலும் தனி தமிழர்கள். அந்த ஆட்சி அமைப்பது என்பது ஒரு பெரும்பான்மை கட்சி இல்லை. அந்த சபையை தமிழர்கள் தான் தமிழரை ஆளப்போகின்றார்கள். அந்த அடிப்படையில் அது இலங்கை தமிழரசு கட்சிக்கு அந்த திருக்கோயில் என்பது ஒரு தோல்வி என்று கருத முடியாது. இன்னுமொரு இனத்தவர்களிடம் அல்லது வேறு ஒரு கட்சியிடம் நாங்கள் தோத்தால்தான் அதை நாங்கள் தோல்வியாக கருதலாம். ஆனால் அங்கு அண்ணன் தமிழரசு கட்சியில், தம்பி சுயேட்சை அணியிலே இவ்வாறு அந்த உறவு முறை அந்த குடும்ப தேர்தல் என்கின்ற அடிப்படையிலே நிச்சயமாக 2 சாராருக்கும் வாக்கு விழுந்திருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு பராரதுரமான ஒரு தோல்வி அல்ல. நிச்சயமாக அது திருக்கோயில் மக்கள் தமிழர் ஆள வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருக்கின்றார்கள். தமிழரசு கட்சிக்கு எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்று அதை கூற முடியாது. என்றால் சுயேட்சையில் வந்தாலும் தமிழர் தான் ஆட்சி செய்வார் என்கின்ற அடிப்படையில் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகையால் அது எங்களுக்கு ஒரு அதிர்வான விடயமாக நாங்கள் பார்க்க முடியாது. இப்பொழுது தேர்தல் இடம்பெற்று முடிந்துவிட்டது. இனி அடுத்ததாக பதவிகள் கொடுக்க வேண்டிய, தெரிவு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிற கட்சிகளுக்கு. முதல்வர், தவிசாளர் பதவிகள் தெரிவு செய்ய வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. நீங்கள் கடந்த காலங்களில் 5 வருடங்கள் தவிசாளராக இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள். இப்பொழுது ஒரு நிலைப்பாடு இருக்கிற சில சபைகளில், சில மாநகர சபைகளில் அந்த பதவிக்கு ஒரு போட்டி நிலை நிலவுகிறது. அப்படி என்ன சொன்னால், இந்த வருடங்களை பிரித்து இருவருக்கு அந்த பதவியை கொடுக்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு பேச்சளவில் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலை வந்தால் அது சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உள்ளூராட்சி அதிகார சபையிலே ஒரு முதல்வர், ஒரு பிரதி முதல்வர் தெரிவிலே போட்டிகள் வருவது வழமை. அது உண்மையிலே வாக்கு கூடுதலாக பெற்றவர்கள், அதே போன்று ஆளுமை மிக்கவர்கள், அதே போன்று கட்சியினுடைய கோட்பாடுகள், நடைமுறைகள், ஆட்சி அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தப்படுவர்கள் என்று 4 விதமாக எங்களுடைய கட்சி பரிசீலனைக்கு உட்படுத்தித்தான் அந்த முதல்வர், பிரதி முதல்வரை தெரிவு செய்யும். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற செய்தியும் அண்மை காலத்திலே ஊடகங்களில் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் சொல்ல போனால், ஒரு 4 வருடம் ஆட்சியிலே 2 வருடம் கொடுத்தால் அவர் புதுசாக அந்த அதிகாரத்தையும் அந்த மக்களுக்கான சேவையையும் ஆரம்பிப்பதற்கே நிறைய நாள் தேவைப்படும். அதன் அடிப்படையில் வேறு ஆரம்பித்து கொஞ்சம் காலம் மக்களுக்கு சேவை செய்து போகிற நேரம் அடுத்த ஆள் வருவார் என்றால் அவர் வேறு செயல்பட விடுத்து அவர் ஒரு சிந்தனையிலே அவர் வேறு விதமான ஒரு அபிவிருத்தி செய்வதற்கும் வழிநடத்துவதற்கும் தயாராகி முடிகிற கட்டத்தில் தான், அதாவது 2 வருடம் முடிகிற கட்டத்தில் தான் அவர் பூரணத்துவம் அடைந்த ஒரு தவிசாளராக அல்லது முதல்வராக மாறுற நேரம் இதுவங்களுடைய அந்த ரெய்னிங் அல்லது 2 வருஷம் அந்த புதுப்பிச்சு வார நேரம் இவங்களை தெரிவு செய்கிறதுலையும் இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதாகவும் தான் அது இருக்கும். மக்களுடைய 100 விதமான அபிவிருத்திகளையும் மக்களினுடைய தேவைகளையும் செயல்படுத்துவது என்பது மிக கடினமாகவும் இருக்கும். இது மக்களுக்கான பாதிப்பு தான். அதாவது ஒரு முதல்வர் பூரணமாக இருந்தால்தான் அவர் அந்த 4 வருடங்களிலே பிறந்த சேவைகளை ஆரம்பித்த தொடக்கம். உதாரணத்துக்கு ஒரு திட்டமிடலை அல்லது ஒரு கட்டடத்தை கட்டும்போது முதலாவது நிதியை கொண்டு அவர் கட்டுவார். 2வது வருடத்தில் ஒரு
அதை முடிப்பார். பிற்பாடு அதை நடைமுறைப்படுத்துவார். அப்படி நடைமுறைப்படுத்துகிற நேரம் இன்னொரு தவிசாளராக வந்தால் அது சரியில்லை, அதை போடுங்க, நான் ஒன்று ஆரம்பிக்க போனேன், அவர் ஒன்று ஆரம்பிப்பார். அவர் ஒன்று ஆரம்பித்த உடனே ரெண்டு முடியாது. அப்போ மக்களுடைய தேவை திருப்திகரமாக அமையாது. அவ்வாறான விடயங்களை எங்களுடைய கட்சி முன்னெடுப்பது என்பது மிகவும் சில இடத்திலே விட்டு கொடுப்பு காணப்படாத காலகட்டத்தில் தான் அப்படியான ஒரு முடிவை எடுப்பார்களே தவிர, மற்றது மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய முடிவுகளை எங்களுடைய தமிழரசு கட்சி ஒருபோதும் எடுக்காது. மக்களுக்கு துறைநோக்கான அபிவிருத்திகளையும் செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய தவிசாளர்களைத்தான் எங்களுடைய கட்சி அதாவது பரிசீலனை செய்து அவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படும். இதுதான் என்னை பொறுத்த வரையில். ஆனால் இந்த 2 வருஷம் மாற்றி மாற்றி கொடுப்பது என்பது நான் தவிசாளர் இருந்த அனுபவத்திலே அதை உண்மையிலே சாத்தியம் குறைவாகத்தான் இருக்கின்றது. இறுதியாக இப்பொழுது அம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்கால திட்டங்கள், முன்னெடுப்புகள் என்ன? குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கணிசமான வாக்குகளை இழந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இழந்திருந்தோம். அதே போன்று இம்முறை 88 வாக்குகளினால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருந்தோம். அதே போன்று அதைவிட கூடுதலான வாக்குகளை உள்ளூராட்சி சபையிலே பெற்றிருக்கின்றோம். அதே போன்று எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய குழுக்கள் பிரதேச ரீதியாக அமைத்து மாகாண சபை தேர்தலிலே ஒரு பலமான ஒரு பலம் வாய்ந்த தமிழரசு கட்சி பலமான வேட்பாளர்களை தெரிவு செய்து அங்கு பலமான ஆசனங்களை பெறுவதற்கு நாங்கள் இப்போதிருந்து தயாராக சில விடயங்களை முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி அம்பாறை மாவட்டத்திலே 35,000 வாக்கு எங்களுக்கும், குறிப்பாக 85,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பல வாக்குகள் அளிக்கப்படுவதில்லை. அதற்குரிய காரணங்களும் பல வாக்குகள் ஏனைய கட்சிகளுக்கு போகின்றது. அவர்களுக்கு மூலச்செலவைகளும் சில சலுகைகளையும் கொடுத்து இலங்கை தமிழரசு கட்சியை தோற்கடிக்கலாம் என்று நினைத்து தமிழர்களையே தோற்கடித்து கொண்டிருக்கின்ற சிலருடைய விடயங்களை நாங்கள் மக்களுக்கு புரிய வைத்து எதிர்வரும் காலங்களில் அந்த 35,000 தற்போது 46,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். அதை இன்னும் பல மடங்குகளாக அந்த வாக்குகளை அளித்து எங்களுடைய இப்போது தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஆயுதம் அந்த வாக்குத்தான். அந்த வாக்கின் பலத்தில் தான் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடையாளம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அதை இன்னும் விரிவுபடுத்தி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அம்பாறை மாவட்டத்தை தெரியும் உங்களுக்கு, பலர் பிரிஞ்சு கேட்கணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் கேட்டால் எங்களுடைய ஆசனம் தான் இழக்கப்படும். ஆகையால் இலங்கை தமிழரசு கட்சி ஆசனம் இழக்கப்பட்டு எங்களுக்குரிய தேசிய பட்டியல் ஆசனங்கள் பாராளுமன்ற பதவியை எங்களுக்கு வழங்கியிருந்தது. அதே போன்று எங்கள் அம்பாறை மாவட்ட மக்களுக்கும் ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பு இருக்கின்றது. அதற்காக கட்சியை பலப்படுத்துவதற்கு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் துரிதமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய கட்சியினுடைய முக்கிய செயல்பாட்டாளர்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், இன்று எங்களுடைய உள்ளூராட்சி சபையை நிந்தவூரிலிருந்து எங்களுக்காக பிரித்து கொண்டு வந்தவர் அமரத்துவமடைந்த கௌரவ பத்மநாதன் பாராளுமன்ற உறுப்பினர். அதே போன்று கனகரட்னம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பல அபிவிருத்திகளை செய்திருக்கின்றார். அதே போன்று பாண்டூரில் இருக்கக்கூடிய வேலுமுருகு மாஸ்டர், அவருடைய மரணம் என்பது இன்றைக்கும் மர்மமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த இனத்துக்காகவும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் பயணித்த ஒரு மனிதன், அவருடைய மரணம் இன்றைக்கு ஒரு மர்மம். அதற்கான அந்த அவர்களை யார் இல்லாமல் ஒழித்தார்கள் என்று இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் கண்டறியப்பட வேண்டிய விடயம். அதே போன்று எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடக்கம் எங்களுடைய காணி அபகரிப்பு தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய குரலுக்கு பதில் கூட வழங்க முடியாத அமைச்சர்களாகத்தான் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே உண்மையிலே எங்களுடைய இந்த உள்ளூர் அதிகார சபை என்பது எங்களை நாங்கள் ஆளுவதை விட்டு இன்னொரு இனத்தின் வழிகாட்டலிலே நாங்கள் வாழ்வதா என்பதை ஏனைய கட்சிகளுக்கு வாக்களிக்கின்றவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக கருதுகின்றேன். இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை பரிமாறி இருந்தீர்கள். நன்றிகள். நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். களுவாஞ்சிக்குடி நகரில்
மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள சந்தை வீதி, பட்டிருப்பு, களுவாஞ்சிக்குடி எனும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி.